சரி ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஓ கோட்ஸ். சரி, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரின்னு சி ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி அப்படின்றது இது வந்து ஒரு பவர்ஃபுல் டூல். ஓகேவா? பவர்ஃபுல் டூல் பில்ட் ஃபார் சி ப்ளஸ் ப்ளஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ். அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அரேஸ், ஸ்டாக், லிங்க் லிஸ்ட், கியூ, இந்த மாதிரி நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர் டாபிக்ஸ் இருக்கு. இந்த டாபிக்ஸை எஃபிஷியண்டா நம்ம வந்து பில்டு பண்றதுக்கு ஆர் எஃபிஷியண்டா இதுல ஓரியன்டான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்குன்னே கிரியேட் பண்ண ஒரு டூல். ஆர் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் டூல்ஸை வச்சு தான் ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சி ப்ளஸ் ப்ளஸ் வச்சு ஏதாவது ஒரு ஓஎஸ்ஓ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டாஸ்க்கை பில்ட் பண்றாங்கன்னா தே வில் யூஸ் திஸ் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி. ஸோ திஸ் வில் ஹெல்ப் அ லாட். ஓகேவா? அதாவது ரேதர் தென் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் லைக் ஒரு லிங்க் லிஸ்ட்டோ ஒரு ஸ்டாக்கோ கியூ எனக்கு தேவைப்படுதுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம அதை டைனமிக் வேவா இந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அது ஆக்சுவலி டிஎஸ்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ். ஸோ இதோட பர்பஸே வந்து டைம் சேவிங் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணோம்னா அதுல ஒன் ஆஃப் த ஸ்டெப் வந்து ஒரு சார்ட்டிங் இருக்குன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அரே வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அந்த அரேவை ப்ராசஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போ ஒரு நடுவில் வந்து நான் ஒரு ப்ராசஸ் முடிச்சுட்டு நான் சார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் நெக்ஸ்ட் என்னோட ஆல்கோரிதம்ஸ் லைக் என்னோட லாஜிக்கல் திங்கிங்கை வந்து நான் வந்து டிப்ளாய் பண்ணணும், அதை உள்ள போடணும் அப்படின்னா. ஸோ இங்க வந்து சார்ட்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு அல்கோரிதம் தான். ஆனா அந்த சார்ட்டிங் வந்து இங்க இன்பில்ட் மெத்தட்ஸ் வச்சு வி கேன் டூ. இது பைத்தான் அந்த மாதிரி ஒரு சில அட்வான்ஸ் லாங்குவேஜஸ்ல நீங்க சொல்லலாம் லைக் அதை சின்ன மெத்தட்ஸ் வச்சு ஷார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அதை விட இது வந்து கொஞ்சம் டைம் எஃபிஷியண்டா இருக்கும். லைக் பிகாஸ் பைத்தான் இஸ் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜஸ். இது வந்து கம்பைலர் டிபெண்ட், அதாவது அதோட இது குவிக்கா இருக்கும். ஸோ லேர்னிங் ஓகே. ஓகே. ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி அண்ட் லேர்னிங் சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ் நீங்கள் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வெரி யூஸ்ஃபுல்லானது. லைக் பைத்தானில் டிஎஸ்ஏ பண்ணுறத விட இது சி ப்ளஸ் ப்ளஸ் டிஎஸ்ஏ பண்ணும்போது யூ வில் கெட் டு நோ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ், லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் அல்கோரிதம்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே இந்த சார்ட்டிங்கிறது நான் சொன்ன மாதிரி இது ஒரு அல்கோரிதம். ஸோ இந்த அல்கோரிதம்க்கு இங்கே சார்ட் மெத்தட்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தேர் ஆர் மல்டிபிள் மெத்தட்ஸ் அவைலபிள். ஓகே. ஸோ இது ம். இன்னும் என்ன ஹெல்ப் பண்ணுனா திஸ் ஆப்டிமைஸ் பர்ஃபார்மன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, டைம் எஃபிஷியண்டாக இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் மெமரி எஃபிஷியண்டாகவும் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் ஆப்டிமைஸ் த பர்ஃபார்மன்ஸ். அண்ட் தேர்ட் ஒன், இது வந்து ஹெல்ப் அஸ் டு ரைட் கிளீனர் கோட். ஓகே, ஸோ நான் இப்போ ஒரு கோட் நான் எழுதி காட்டுறேன், அதுலேயே உனக்கு புரியும். லைக் யூஸ்வலாக அது இதில் நிறைய ஐட்ரேட்டர்ஸ் அந்த மாதிரி அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம ஃபார் லூப்பே இதுக்கு முன்னாடி படிச்சதை விட ஓகே இது கொஞ்சம் சிம்பிளா இருக்கேன்னு யூ வில் ஃபீல். ஓகே. ஓகே. ஸோ ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இட் ஹாஸ் த்ரீ காம்பனன்ட்ஸ். ஒன்று வந்து கண்டெய்னர், இது வந்து தியரிட்டிக்கலாக பார்ப்போம். கண்டெய்னர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆல்காரிதம் அண்ட் வந்து ஐட்ரேட்டர். ஓகே, இதுதான் த்ரீ டைப்ஸ் ஆஃப் எஸ்டிஎல் காம்பனன்ட்ஸ். ஓகே, அது இது வந்து தியரி கான்செப்ட்ஸ், நான் இன்னும் ப்ராக்டிக்கலுக்கு உள்ள போல. ஸோ கன்சிடர் இப்போ இந்த எஸ்டிஎல் வந்து ஒரு டூல் கிட் மாதிரி நினச்சிக்கோ. நான் என்ன யோசிப்பேன்னா இப்போ நம்ம ஒரு HTML வச்சு வெப்சைட் டெவலப் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் ஆமா. வச்சு அந்த வெப்சைட்டுக்கு தேவையான சில யூஸ் கேசஸ் ஆர் லாஜிக்ஸ் உள்ள எழுதுவோம் இல்லையா. அதே மாதிரி இந்த சி ப்ளஸ் ப்ளஸோட எஸ்டிஎல் வந்து சி ப்ளஸ் ப்ளஸ்ல டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி விஷயத்த நான் வந்து எஃபிஷியண்டா பண்ணணும்னா ஐ யூஸ் எஸ்டிஎல். இது வந்து ஒரு டூல் கிட் மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஓகே. நான் என்ன சொன்னேன், எஸ்டிஎல் காம்பனன்ட் மூணு காம்பனன்ட் சொன்னேன். கண்டெய்னர், iterators and algorithms. So first component பார்ப்போம். first component தான் containers. ஓகே, இந்த கண்டெய்னர்ஸ் வந்து இதுதான் நம்ம கோர் ஃபோக்கஸாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கண்டெய்னர்ஸ்ல தான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரிஸ் பார்ப்போம். ஸோ இதில் வந்து நான் இதுலேயும் டைப்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதில் இருக்கிற டைப்ஸ் வந்து என்னன்னா சீக்வன்ஸ் கண்டெய்னர்ஸ்.
ஓகே, சீக்வன்ஸ் கண்டெய்னர்ஸ். அதுக்கப்புறம் அசோசியேட் கண்டெய்னர்ஸ், அசோசியேட்டிவ். ஓகே, அசோசியேட்டிவ் கண்டெய்னர்ஸ். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் வந்து டிரைவ்டு கண்டெய்னர்ஸ். ஓகே, ஸோ இந்த சீக்வன்ஸ் கண்டெய்னர்ஸ்லாம் என்ன ஓகே. மீன் பண்ணுதுன்னா, இப்போ இதுல என்னென்ன கான்செப்ட் வரும்னு சொல்றேன். சீக்வன்ஸ் கண்டெய்னர்ஸ்ல வெக்டார்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. வெக்டார்னா ஆக்சுவலி என்னன்னா, இது வந்து ஒரு டைனமிக் அரே. இப்போ அரே பார்த்தீங்கன்னா, நான் அரேக்கு வந்து நான் சைஸ் டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அஞ்சு அஞ்சு எலமெண்ட் உள்ள அரேனா 5 எலமெண்ட் தான் வைக்க முடியும், அந்த மாதிரி இருக்கும்ல. பட் வெக்டார்ல இது ம். வந்து டைனமிக் அரே. நான் வெக்டாரை ஜஸ்ட் டிஃபைன் பண்ணா போதும், எத்தனை எலமெண்ட் வேணா நான் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓ, அப்போ இது ஒரு ஓகே. பவர்ஃபுல் டூல்ல. அப்போ டிஎஸ்ஏ ஓகே. கொஸ்டின்ஸ்ல எப்பயுமே அரே கொஸ்டின்ஸ்ல அரே கேட்கவே மாட்டாங்க, அவங்க வெக்டாரை கொடுத்துருவாங்க. பிகாஸ் வெக்டார் இஸ் டைனமிக் அரே. ஓ, ஓகே, ஓகே ஓகேண்ணா. ஸோ இதுதான் வந்து ரூல். முக்கியமான பாயிண்ட், எப்பயுமே வெக்டார் தான் கொடுப்பாங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ்னா. அங்க வெக்டார் தெரியலன்னா முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓகே. டிக்யூன்னு ஒன்று இருக்கு. இந்த டிக்யூவோட மீனிங் என்ன, இது வந்து டபுள் எண்டட் கியூன்னுவாங்க. அதாவது ஏன் டபுள் எண்டட் கியூனா, இப்போ கியூன்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அது பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னுவாங்க. இப்போ நீ ஒரு எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் போட்டனா, லைக் இப்போ நீ அதுலேருந்து ஃப்ரண்ட் எடுத்தணும் அப்படின்னா யூ கேன் டேக் ஃப்ரம் ஹியர், அந்த மாதிரி. இப்போ டிக்யூ என்ன கான்செப்ட்ஸ்னா, இப்போ நான் வந்து ஒரு அரே, அது ஒரு அரே மாதிரி நினச்சிக்கோ. ஓகே, அதில் வந்து நான் ஃப்ரண்ட்ல இன்சர்ட் பண்ணலாம், பின்னாடி இன்சர்ட் பண்ணலாம். ஓகேவா, அதே மாதிரி ஃப்ரண்ட்ல டெலீட் பண்ணலாம், பின்னாடி டெலீட் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபார்வர்ட் பேக்வர்டு கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஐ கேன் டூ. அதாவது ஒரு எலமெண்ட், ஒரு அரே இருக்குன்னா அந்த அந்த அரேல இருந்து ஃப்ரண்ட்ல இருந்து எலமெண்ட் எடுக்குது, பின்னாடில இருந்து எலமெண்ட் எடுக்கிறது, அந்த மாதிரி ஐ கேன் டூ அ லாட் ஆஃப் மாடிஃபிகேஷன்ஸ் ஹியர். லைக் இதுவே நம்ம அரே யூஸ் பண்ணி ஒரு அல்காரிதம் எழுதணும்னா, இப்படி ஷிஃப்ட் பண்ணு அப்படி ஷிஃப்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம அது திங்க் பண்ணுவோம்ல. ஸோ இப்போ நான் என்ன ஆமாண்ணா. பண்ணிடுவேன்னா, எனக்கு அது யோசிக்க தேவையில்ல. லைக் ரிமூவ் தி எலமெண்ட் ஃப்ரம் த ஃப்ரண்ட், ரிமூவ் தி எலமெண்ட் ஃப்ரம் த பேக் அப்படின்னு நான் சொல்லிட்டு, இந்த டிக்யூன்ற ஃபங்க்ஷனாலிட்டி ஆர் வெக்டாருக்கு அது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி இருந்துச்சுன்னா ஐ கேன் ஜஸ்ட் புட் தட் ஃபங்க்ஷன் தேர் அண்ட் கெட் த ரெஸ்பாண்ட். அதாவது அந்த அவுட்புட் நான் எடுத்துக்க முடியும். ரேதர் தென் இங்க என்ன ஆகுதுன்னா, நான் யோசிச்சா மட்டும் போதும், நான் அதுக்கு வந்து நிறைய கோட் எழுத தேவையில்ல. ஓகே ஓகே, ஓகே. அண்டர்ஸ்டுட். அண்ட் இந்த இன்னொரு டாபிக் இருக்கு, அது வந்து லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல லிஸ்ட், டிக்யூ மாதிரியே லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. இந்த லிஸ்ட் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் டபுள்யூ லிங்க் லிஸ்ட் ஒன்லி. அதாவது இன்டர் கனெக்டடா இருக்கும், இப்படி இருக்காது. ஸோ லிங்க் லிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, அது பேசிக்கா இங்க ஒரு எலமெண்ட் ஸ்டோர் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த இதோட ஐ மீன் நெக்ஸ்ட் எலமெண்டோட அட்ரஸ் இங்க பாயிண்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ இது வந்து இப்படி இப்படி போகும். லிங்க் லிஸ்ட் கான்செப்ட் இந்த மாதிரி இருக்கும். இது நான் டேட்டா ஸ்ட்ரக்சர் டாபிக் ரொம்ப எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போதைக்கு மைண்ட்ல வச்சுக்கோ, இந்த லிஸ்ட்ன்றது ஒரு டபுள்யூ ஓகே. லிங்க் லிஸ்ட் டைப். ஸோ அது வந்து இந்த மாதிரி இருக்கும். லைக் இந்த ஃபர்ஸ்ட் இது ஒரு நோடுன்னு வச்சுக்கோ, கன்சிடர் திஸ் வே, திஸ் இஸ் அஸ் அ நோடு. ஸோ இந்த நோட்ல இங்க ஒரு வேல்யூ இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும்னா, நெக்ஸ்ட் எலமெண்ட் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் எலமெண்டோட அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அப்போ இங்கேருந்து இப்படி மூவ் ஆகும், ஓகே. இங்கேருந்து இப்படி மூவ் ஆகும். ஓகே, ஸோ ஓகே. ஓகே. டபுள்யூ லிங்க் லிஸ்ட்னா என்ன மீன் பண்ணா, இது சிங்கிளி. இப்போ டபுள்யூனா இப்படி வரும். ஸோ ரெண்டு கனெக்டும் இருக்கும். ஓகே, ஓகே ஓகே. ஸோ அப்போ இங்க இருந்து இதுக்கு போறதுக்கும் கனெக்ஷன் இருக்கும். இங்க இருந்து இப்போ இது 2ன்னு வச்சுக்கோ, இந்த 2ல இருந்து 1 வரதுக்கும் கனெக்ஷன் இருக்கும். ஓகேவா, ஓகே ஓகேண்ணா. ஃபைன். இது டாபிக் நம்பர் ஃபைன். 1. நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் கண்டெய்னர்ஸ். அசோசியேட்டிவ் கண்டெய்னர்ஸ்ல என்னென்ன இருக்கும்னா, செட்டு, மேப்பு, மல்டி செட் ஆர் மல்டி மேப். ஓகே, ஸோ இதுல வந்து செட்டு மேப்போட இது சொல்றேன். இப்போ செட்டு பார்த்தீங்கன்னா, செட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இப்போ நீ வந்து எலமெண்ட் இன்சர்ட் பண்ண வச்சுக்கோ, செட்டை ஒரு அரே மாதிரி வச்சுக்கோ. எலமெண்ட் இன்சர்ட் பண்ணனா அந்த எலமெண்ட்டை சார்ட்டட் ஆர்டரா மாத்திரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரேண்டமா நம்பர் அனுப்புறேன், 5 6 இந்த மாதிரி நான் வந்து அனுப்பிட்டே இருக்கேன். எனி ஆர்டர்ல வேணா இருக்கட்டும்.
பட் நீ அந்த செட்டை திருப்பி ஐட்ரேட் பண்ணி இஃப் யூ பிரிண்ட் த செட் அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து சார்ட்டடாக தான் இருக்கும். ஓகே, நீ எந்த அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல போட்டாலும். ஓகேவா? ஓகேங்க. அண்ட் செட்டோட ப்ராப்பர்ட்டி என்ன? செட் டசன்ட் அலோ டூப்ளிகேட்ஸ். செட்டை பொறுத்த வரைக்கும் நோ டூப்ளிகேட்ஸ். இப்போ நீ வந்து ஒன் ஒரு வாட்டி ஆல்ரெடி புஷ் பண்ணிட்ட, இன்னொரு வாட்டி ஒன்னை போட்டனா அது செக் பண்ணி பார்க்கும் உள்ள ஒன் இருக்கான்ட்டு. இருந்துச்சுன்னா அது இன்னொரு வாட்டி இன்சர்ட் பண்ணாது. ஓகேவா? ஓகேங்க. அதே ஓகே மாதிரி ஓகேங்க. தான் மேப்பு. மேப் என்னன்னா, மேப் இஸ் சம்திங் லைக் ஒரு கீ வேல்யூ பேர் மாதிரி. ஓகே, ஸோ இப்படி இருக்கு. நான் வந்து இப்போ இப்படி ஒரு கீ இருக்கு, 1 2 3 4. இப்போ இந்த கீக்கு வந்து நான் ஒரு வேல்யூ செட் பண்ணேன். 1 ஃபார் கிஷோர், 2 ஃபார் மோனிஷ். இந்த மாதிரி நான் ஒரு ஒரு கீக்கு இது வந்து கீன்னுவாங்க இந்த சைடில் இருக்கிறது. இப்போ இந்த ஒன்னுக்கு நான் இது ஈக்குவலண்ட்டாக ஒரு வேல்யூ மேப் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து எக்ஸ்வைசி இது ஒன்று. இது வந்து மேப். ஓகே, ஸோ இதுவும் திஸ் வில் ஆல்சோ பி சார்ட்டட் பேஸ்ட் ஆன் கீ. ஓகே ஓகே ஓகேங்க. ஃபைன். இப்போ நான் மேப் ஐட்ரேட் பண்ணா இட் வில் பி சார்ட்டட் பேஸ்ட் ஆன் கீ. இந்த மேப்லேயே ஓகேங்க. அன்ஆர்டர் மேப்னு ஒன்று இருக்கு. அந்த அன்ஆர்டர் மேப் இதை வந்து சார்ட்டடா வச்சுக்காது. ஓகே ஓகேங்க. ஓகே, ஸோ இதுலேயே இன்னொரு கான்செப்ட் இருக்கு, தட் இஸ் கால் மல்டி செட் அண்ட் மல்டி மேப். சேம் இதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் பண்ணோம். இப்போ செட்டில் என்ன சொன்னேன்? செட்டில் மேக் தி டேட்டா ஐ மீன் அந்த கண்டெய்னர் என்ன சார்ட்டட் ஃபார்ம் கரெக்டாக. அதாவது செட்டில் நான் ஒரு வேல்யூ போட்டேன்னா சார்ட்டடாக தான் வச்சுக்கும். அதேமாதிரி மல்டி செட்டில் டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணோம், ஆனால் சார்ட்டட் ஃபார்ம்லேயும் வச்சுக்கும். மல்டி செட்டில் டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. சேம் கோஸ் ஃபார் மல்டி மேப். மல்டி மேப் அலோஸ் டூப்ளிகேட் அண்ட் இட் வில் மேக் தி கீ இன் அ சார்ட்டட் ஃபார்ம். ஓகே ஓகேவா? ஓகேங்க. ஸோ இப்போ அன்னாட செட் அன்னாட மேப் சொல்லிட்டேன். அண்ட் தேர்ட் டாபிக் இஸ் டிரைவ்டு கண்டெய்னர்ஸ். டிரைவ்டு கண்டெய்னர்ஸ்னா என்னன்னா, இப்போ இங்க நம்ம படிச்சோம் இல்லையா, இந்த டாபிக் வச்சு டிரைவ் பண்ண இன்னொரு செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ். அதாவது இட் குட் பி ஸ்டாக், கியூ, அதுக்கப்புறம் வந்து ப்ரையாரிட்டி கியூன்னு ஒன்று இருக்கு. இந்த ப்ரையாரிட்டி கியூ வந்து ஹீப்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரீயோட ஒரு அட்வான்ஸ்ட் கான்செப்ட். ஆக்சுவலா இது வந்து மின் ஹீப் மேக்ஸ் ஹீப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றத ரொம்ப சிம்பிளிஃபைடா இந்த ப்ரையாரிட்டி கியூன்ற மெத் ஐ மீன் இதை கால் பண்ணி ப்ரையாரிட்டி கியூன்ற கண்டெய்னரை கால் பண்ணி நீ யூஸ் பண்ணிட்ட அப்படின்னா அந்த மின்ஹீப் மேக்ஸ் இப்போ வந்து நீ ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். நீ தனியாக வந்து மின்ஹீப் இம்ப்ளிமெண்டேஷன் எழுதி அந்த கோட் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஒரு காம்ப்ளிகேட்டட் டேட்டா ஓகே ஓகே. ஸ்ட்ரக்சரை யூ ஆர் யூசிங் இட் ஹியர் வெரி ஈஸிலி. அதே மாதிரி தான் ஸ்டாக்கும். ஸ்டாக் வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் 1 போடுறேன், 2 போடுறேன், 3 போடுறேன், 4. இப்போ நான் வந்து ஸ்டாக்ல இருந்து வெளியே எலிமெண்ட் எடுக்கணும்னா லேட்டஸ்டா வந்து 4ல இந்த 4 தான் ஃபர்ஸ்ட் வெளியே வரும். அப்போ டெலீட் ஆயிடும். அப்புறம் 3 தான் மேல இருக்கும், 3 எடுத்து வெளியே வரும். இது வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லீஃபோ. கியூனா எப்படி? இப்போ நான் வந்து ஆல்வேஸ் இது வந்து சொல்லுங்க. ஸ்டாக் ஆல்வேஸ் இந்த லிஃபோ தான் ஃபாலோ பண்ணுமா இல்ல ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஃபாலோ பண்ணுமா ஆஹா, சிஎஸ்ஓல? ஸ்டாக் ஆல்வேஸ் லீஃபோ. ஸ்டாக்னாலே லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தான். ஓகே ஓகே. ஃபைன். ஸோ இப்போ ஃபைன். இதுவே வந்து கியூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இப்போ நான் வந்து ஒரு எலமெண்ட் போடுறேன்னா பின்னாடில இருந்து இங்கே இன்சர்ட் ஆகும் 1 அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் 2 போட்டா 2 இப்படி இன்சர்ட் ஆகும், 3 இன்சர்ட் ஆகும், 4 இன்சர்ட் ஆகும். இப்போ இந்த கியூல இருந்து நான் பாப் பண்ணா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் வெளியே வரும். அடுத்து இந்த இந்த ஓகே ஆங்கிள் ஓகே. இப்படி வரும். அடுத்து 2 3 4. ஓகேவா? ஓகே ஸோ இந்த ப்ரையாரிட்டி கியூல வந்து பார்த்தீங்கன்னா மின் ஹீப் மேக்ஸ் ஹீப் இருக்கு. அது எப்படி இருக்கும்னா ஒரு ட்ரீ ஃபார்மேட்ல இருக்கும். இந்த மாதிரி ட்ரீ ஃபார்மேட்ல இட் வில் ஸ்டோர். ஓகேவா? இது என்ன பண்ணுன்னு சொல்றேன். இது இன்டர்னலா இப்போ நீ ஒரு எலமெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, அதுவே அழகா சார்ட் பண்ணி கீழே 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 தள்ளிடும். ஓகே, நான் இதை பாப் பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகும்னா மின் ஹீப் அப்படின்னா அந்த டைம்ல உள்ள மினிமம் எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடும். மினிமம் எலிமெண்ட் ரிட்டர்ன் பண்ணி அது டெலீட் பண்ணிடும். மேக்ஸ் ஹீப்னா மேக்ஸிமம் எலிமெண்ட்டை கொடுத்துட்டு அந்த எலிமெண்ட்டை டெலீட் பண்ணிடும். ஓகே ஓகே. ஃபைன். இப்போ இதுதான் ஓவர் வியூ. ம். இப்போ இதை பத்தி ஒரு ஒரு டாப்பிக்கும் டெப்தா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெக்டார். அந்த ப்ரியாரிட்டி கியூ மட்டும் ஒரே வாட்டி சொல்லித்தாங்க.
ப்ரையாரிட்டி கியூவா? ப்ரையாரிட்டி கியூ ஆக்சுவலி நான் சிம்பிளிஃபைடாக முடிச்சுட்டேன். ஐ ஜஸ்ட் ஹெல்ப் எக்ஸ்பிளைன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 1 7 4 3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகேவா? இந்த மின் ஓகேண்ணா. ஹீப்ல என்ன பண்ணுன்னா ஒரு வாட்டி இன்சர்ட் பண்ணும்போதும் லீஸ்ட் எலமெண்ட்டை டாப்ல வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 இன்சர்ட் பண்றேன். 1 இங்கே தான் இருக்கு. ஓகேவா? அடுத்து ஓகேண்ணா. என்ன இருக்கு? 7 இருக்கா? 7 இங்க வந்து அடுத்து என்ன இருக்கு? 4 இருக்கா? ஸோ அந்த மாதிரி லீஸ்ட் எலமெண்ட் இருக்குல்ல, லீஸ்ட் எலமெண்ட்டை மேலே ஆமாண்ணா. வச்சுட்டு கிரேட் எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது கீழே கீழே தள்ளிடும் மின் ஹீப்பை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஓகேண்ணா. ஸோ இதுக்கு வந்து ஒரு அல்காரிதம் இருக்கு. எனக்கு அதை வந்து நான் அப்கமிங் வீடியோஸ் நான் சொல்றேன். அதாவது ப்ரையாரிட்டி கியூ, மின் ஹீப், மேக்ஸ் ஹீப் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குன்னு ஒரு அல்காரிதம் இருக்கு. ஸ்ப்ளிட் பண்ணி we have to do. ஓகே. பட் அது வந்து ஒரு மாதிரி ட்ரீ ஓகே. ஸ்ட்ரக்சர்ல இப்போ ஒரு லீஸ்ட் எலமெண்ட் வருதா, கீழே கீழே இட் வில் புட் இட் டவுன் அண்ட் இட் வில் ஸ்டோர் இட். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி ரேண்டமா வைக்கிறேன். ஓகே, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்படிதான் ட்ரீ இருக்கு. ஓகே, இப்போ வந்து லீஸ்ட் எலமெண்ட் 1 கரெக்டா? ஆமாண்ணா. இப்போ ஆஸ் பர் அல்காரிதம் என்ன நடக்கும்னா, இப்போ நான் வந்து இது ப்ரையாரிட்டி கியூ பிக்யூன்னு வச்சுக்கிறேன். இந்த பிக்யூ டாட் டாப் அப்படி எடுத்து அப்படின்னா 1 வரும். எனக்கு 1 கிடைக்கும் கரெக்டா? அந்த ப்ரையாரிட்டி கியூ ஆமாண்ணா. பாப்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் பண்ணனா டாப்ல இருக்கிறத டெலீட் பண்ணிடும். அதாவது மினிமம் எலிமெண்ட் எனக்கு அப்போ கொடுத்துட்டு டெலீட் பண்ணிடும். இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மினிமம் ஓகே. ஓகே. எலிமெண்ட் என்ன? 3 தானே? ஆமாண்ணா. அப்போ அந்த 1க்கு பதிலா 3 வந்துடும் ஆஸ் பர் அல்காரிதம். ஓகே. ஓகேண்ணா. இது வந்து மினிமம் ஹீப். இது வந்து சின்ன நம்பர் கொடுக்குற மின் ஹீப். இதுவே மேக்ஸ் ஹீப்னா அப்படியே ரிவர்ஸ் நடக்கும். இதே அல்காரிதம் ரிவர்ஸ்ல ஹையஸ்ட் நம்பர் மேலேயும் அதுக்கப்புறம் போக போக கீழே சின்ன சின்ன நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ மேக்ஸிமம் எலிமெண்ட் டெலீட் ஆக எனக்கு அப்படியே அடுத்தடுத்த வேல்யூ வந்துட்டே இருக்கும். ஓகே தானே? ஓகே. ஓகே. ஃபைன். ம். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு வெக்டார் டாபிக். இங்கே எழுதிக்கிறேன் கொஞ்சம் கிளாரிட்டிக்காக. நவ் வில் மூவ் ஆன் டு வெக்டார். வெக்டார் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். வெக்டார் இஸ் அ டைனமிக் அரே. ஸோ இந்த டைனமிக் அரேவை நான் என்னென்ன சினாரியோக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு அரே இருக்கு. அரேவே எனக்கு தேவையில்லை. லைக் எனக்கு இதில் டைனமிக்கும் இருக்கு, நான் டைனமிக்கும் இருக்கு. செட் பண்ணி எழுதலாம். ஸோ எனக்கு வந்து அரேலே எனக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபார்ம் வேணும், என்ன கம்ப்யூட்டேஷன் ஓகே. கொடுத்தாலும் பண்ற மாதிரி அப்படின்னா ஐ டேக் வெக்டார். ஸோ மோஸ்டா ம். காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங், அதாவது கோட் செஃப், கோட் ஃபோர்ஸஸ், லீட் கோடு, கீக்ஸ் ஃபார் கீக்ஸ், இங்கே எந்த எந்த பிளாட்ஃபார்ம்ல போய் நீ டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வெக்டார்ஸ் தான் இருக்கும். அரேஸே இருக்காது. மோஸ்ட் 90% ஓகே. இருக்காது. இருக்கும், கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ல ஒரு சில இடத்துல இருக்கும், பட் 90% வெக்டார் தான் இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ வெக்டாருக்கு வந்து வெக்டார் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஹேஷ் இன்க்ளூட் வெக்டார் போட்டால் வெக்டார் பேக்கேஜ் வந்துடும். அண்ட் வெக்டாரோட டெஃபினேஷன் நான் சொல்கிறேன். வெக்டார் ஃபாலோட் பை டேட்டா டைப். யூஸ்வலாக இன்டீஜர் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். இன்டீஜர், கேரக்டர், ஸ்ட்ரிங்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து டேட்டா டைப் வச்சுப்போம். இப்போ டேட்டா டைப். ஓகே, டேட்டா டைப் குட் பி எனி திங் அண்ட் ஃபாலோட் பை வேரியபிள் நேம். நான் வெக்டார் நேம் வந்து வின்னு வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, ஸோ இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். வெக்டாரில் வந்து வி டாட் புஷ்பேக். புஷ்பேக் ஒரு வேல்யூ. இப்போ எக்ஸ்ன்றது நான் வேல்யூன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு என்ன மீன் பண்ணுதுன்னா புஷ் த வேல்யூ எக்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த அரே. ஓகேவா? ம். அடுத்து வி டாட் பாப் பேக். பாப் பேக் என்ன மீன் பண்ணுதுன்னா இது வந்து என்ன பண்ணுன்னா அந்த அரேவோட லாஸ்ட் எலமெண்ட் இட் வில் பிரிண்ட் அண்ட் தென் இட் வில் ரிமூவ் த லாஸ்ட் எலமெண்ட். பேசிக்காக இது ரிமூவ் த லாஸ்ட் எலமெண்ட். நீ இந்த மெத்தடை கால் பண்ணி பிரிண்ட் பண்ண அப்படின்னா இட் வில் பிரிண்ட் த லாஸ்ட் எலமெண்ட் அண்ட் இட் வில் ரிமூவ் இட். ஓகேவா? அண்ட் ஓகே. இதுல வந்து ஒரு மெத்தட் இருக்கு டாட் சைஸ் அப்படின்ட்டு. இந்த டாட் சைஸ் போட்டோம்னா சைஸ் ஆஃப் த வெக்டார் எனி டைம் கிடைச்சிரும். இப்போ நீ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கிற, இந்த வி டாட் பாப் புஷ்பேக் போட்டு ஒரு எலமெண்ட், அதுக்கப்புறம் நீ வந்து வி டாட் சைஸ் போட்டோம்னா 1ன்னு கிடைக்கும். அடுத்து இன்னொரு எலமெண்ட் புஷ் பண்ணிட்டு திருப்பி வி டாட் சைஸ் போட்டோம்னா 2ன்னு வரும். டைனமிக்கா சைஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே,
ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இது சைஸு. அடுத்து வி டாட் கிளியர். கிளியரோட பர்பஸ் வந்து கிளியர் ஆல் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து இது இப்படி வரும். ஓகே. வி டாட் எம்டி. வி டாட் எம்டின்றது இப்போ அந்த வெக்டார்ல வந்து எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு. ஸோ திஸ் வில் பி லைக் செக் இஃப் வெக்டார் இஸ் எம்டி. ஓகே. நெக்ஸ்ட் இதுல இன்னொரு டாபிக் இருக்கு. இதுல வி டாட் ஃப்ரண்ட். வி டாட் ஃப்ரண்ட்ன்றது இட் வில் பிரிண்ட் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட். வி டாட் பேக்னு இருக்கு. திஸ் வில் பிரிண்ட் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ பாப் பேக்குக்கும் பேக்குக்கு என்ன டிஃபரன்ஸ்னா பேக் வில் பிரிண்ட் த எலமெண்ட், பாப் பேக் ரிமூவ்ஸ் லாஸ்ட் எலமெண்ட். ஓகேவா? இது வந்து லாஸ்ட் எலமெண்ட். ஓகே. ஹலோ. புரியலண்ணா. பாப் வந்து பாப் வந்து லாஸ்ட் லாஸ்ட் எலிமெண்ட்டை எலமெண்ட்டை எடுத்துரும். ரிமூவ் பண்ணிடும். பேக் வந்து ஓகே. லாஸ்ட் எலமெண்ட்டை பிரிண்ட் மட்டும் தான் பண்ணும், ரிமூவ்லாம் பண்ணாது. ஸோ அப்ப வந்து புஷ் பேக்குன்றது நம்ம பேக்ல ஆட் பண்றது. ஆ அதை பிரிண்ட் பண்ணோம்னா இந்த பேக் மெத்தட் யூஸ் பண்ணும். ஓகே ஓகே. ஆமா. ஆ இப்போ இப்போ இந்த வெக்டாரும் அரே மாதிரி தான். இதை வந்து டூ மெத்தட்ஸ்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இப்போ நம்ம அரேல என்ன பண்ணோம், இப்போ அரேனா இப்போ அரே ஆஃப் ஐன்னு போட்டு அந்த இண்டெக்ஸ் கொடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம்ல எலமெண்ட்டை. அதே மாதிரி வெக்டாரை வந்து வி ஆஃப் ஐ ஆர் அந்த இண்டெக்ஸ்ல போட்டு இண்டெக்ஸ் போட்டு வி கேன் கெட் தி வேல்யூ. ஓகேவா? ஆனா இதுல என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு பேர் வந்து டைரக்ட் ஆக்சஸ்ன்றாங்க வெக்டாரை பொறுத்த வரைக்கும். அதுவே இன்னொரு ஓகே ஓகே. வகையாகவும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது வெக்டார் டாட் அட்டு போட்டுட்டு இண்டெக்ஸ். இது வந்து இதுக்கு மீனிங் வந்து சேஃப் ஆக்சஸ். ஓகேவா? ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது ஃபார் டேட்டா ஸ்ட்ரக்சர் பர்பசஸ். நீ அரே எப்படி இண்டெக்ஸ் பண்ணியோ அதே மாதிரி வி பிராக்கெட் ஐனே போட்டு இண்டெக்ஸ் பண்ணிக்கோ. அண்ட் ஃபாலோட் பை இண்டெக்ஸ் அதே மாதிரி தான். இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to n-1. ஓகே. அரே இண்டெக்ஸ் அதே மாதிரி வெக்டர் இண்டெக்ஸும் அதே தான். ஓகே ஃபைன். ஓகேண்ணா. அடுத்து வி டாட் இன்சர்ட். புஷ்பேக் மாதிரி இன்சர்ட் ஒரு மெத்தட் இருக்கு. இன்சர்ட் பொசிஷன் ஃபாலோட் பை எக்ஸ். ஸோ இது என்ன மீன் பண்ணனா ஒரு பர்டிகுலர் பொசிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் கொடுத்துடணும். இந்த இடத்துல பொசிஷன் வந்து இண்டெக்ஸ் கொடுத்துட்டு அந்த இண்டெக்ஸில் இது அந்த வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ண சொல்லி சொல்ற மாதிரி. ஓகே. இன்சர்ட் வேல்யூ இன் பர்டிகுலர் இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் பொசிஷன், ரெண்டாவது தான் வேல்யூ. ஓகே ஓகே. ஓகேவா? அது இதை ஞாபகம் வச்சுக்கணும். மாத்தி போட்டா அல்காரிதமே ஐ மீன் வெக்டாரே தப்பா வேலை செய்யும். ஓகே. இன்னொன்னு வி டாட் எரேஸ் பொசிஷன். ஓகே. ஸோ இது வந்து நான் ஒரு எலமெண்ட் இப்போ வி டாட் எரேஸ் போட்டு இங்கே ஒரு இண்டெக்ஸ் கொடுத்தேன்னா அந்த இண்டெக்ஸ்ல எலமெண்ட் இருந்துச்சுன்னா இட் வில் எரேஸ். ஓகே ஓகே. ஃபைன். அண்ட் தென் இன்னொரு டாபிக் இருக்கு வி டாட் பிகின், வி டாட் எண்டு. இந்த ரெண்டு டாபிக்ஸும் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும்னா வெக்டாரை சார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது இட் வில் கிவ் தி ஸ்டார்ட் பாயிண்டர் எண்ட் பாயிண்டர் அந்த மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சார்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது வந்து ஒரு அல்காரிதம் C++STL யூஸ் ஆகும். ஸோ சார்ட் வெக்டார் டாட் பிகின், அதாவது வி டாட் பிகின், பி டாட் எண்டு. இப்போ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் வந்து வெக்டார் இன்புட் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த சார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி சார்ட் தி வெக்டார் இன் அசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து சார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் செட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், நெக்ஸ்ட் செட் ஆஃப் லாஜிக்கல் திங்கிங் இருக்கு அப்படின்னா யூஸ்வலா அந்த இன்டர்வியூவர் வந்து நீங்க சார்ட்டிங் அல்காரிதம் எழுது நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ ஐ கேன் சார்ட் திஸ் அரே வித் so and so functionality and I'll go to the next approach அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னா they will simply ignore the இந்த இந்த எப்படி சொல்றீங்க சார்ட் மட்டும் நீ இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா போதும். எப்போ தேவைப்படும்னா சம்டைம்ஸ் அந்த சார்ட்டிங் தான் வந்து குரூஷியலான ஸ்டெப் அப்படின்னா மட்டும்தான் அவங்க சார்ட் பண்ணவே சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அதாவது ஒரு அல்காரிதம் எழுதுற அந்த சார்ட்குள்ள தான் வந்து நீ ஏதோ ப்ராசஸிங்கே பண்ணணும் அப்படின்ற மாதிரி
சிச்சுவேஷன் இருந்தால் மட்டும் தான் அந்த சார்ட்டிங் அல்காரிதமே எழுத சொல்லுவாங்க. ஆர் எல்ஸ் யூ கேன் ஜஸ்ட் ரைட். இது வந்து நிறைய சின்ன சின்ன ஈஸி ப்ராப்ளம்ஸ்ல கூட அது பார்க்க காம்ப்ளிகேட்டடா தெரியும். இந்த மெத்தட், இந்த ஷார்ட் மெத்தடை கால் பண்ணிட்டாலே இது பாதி, லைக் அது ஒரு பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் வி கேன் திங்க் அவர் ஓன் லாஜிக் அண்ட் தென் நம்ம இம்ப்ளிமெண்ட், அதாவது நம்மளோட கோட் எழுதிட்டு வி கேன் கிராக் த கொஸ்டின். ஓகேவா? ஃபைன். ஆனா அந்த வி டாட் பிகின் வி டாட் எண்டு மட்டும் சொல்லி கொடுங்க. இது வந்து ஒரு ஐட்ரேட்டர் மாதிரி, லைக் ஒரு பாயிண்டர் மாதிரி வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வி டாட் பிகின்றது அரேவோட ஸ்டார்டிங் பாயிண்டரை கொடுத்துரும். ஓகேண்ணா. ஓகே. வி டாட் என்ன்றது ஸ்டார்டிங் எண்டிங் பாயிண்டரை கொடுத்துரும். லைக் இந்த அட்ரஸ்ல இருந்து இந்த அட்ரஸ் மாதிரி இப்படி கொடுத்துரும். ஸோ அப்போ அந்த ரெண்டு அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூஸ் எடுத்துட்டு இட் வில் சார்ட் அக்கார்டிங்லி. நம்ம பாயிண்ட் பை ரெஃபர், எப்படி கால் பை ரெஃபரன்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி இட் வில் கிவ் தி ரெஃபரன்ஸ் அண்ட் ஆமாண்ணா. இட் வில் டூ தி சார்ட்டிங் பேஸ்ட் ஆன் த ரெஃபரன்ஸ் வேல்யூ. ஓகே. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், வெறுமனே இண்டெக்ஸ் மட்டும் கொடுத்தோம்னா சார்ட்டிங் நடக்காது. ஏன் நடக்காது? ஏன்னா அந்த வேற ஒரு அட்ரஸ்ல சார்ட்டிங் கம்ப்ளீட் பண்ணிடும், பழைய பட் அட்ரஸ். பழைய வேல்யூ தான் வரும். கரெக்டா? ஸோ அப்போ சார்ட் ஆமா ஆமாண்ணா. பண்றதுக்கு we need to give address. ஓகே ஓகேண்ணா. ஃபைன். அப்ப இது வந்து அட்ரஸ். நோடிஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டிக்யூ. ஓகேவா? ஸோ டிக்யூ வந்து இட்ஸ் அ டபிள்யூ இன்டட் கியூ. ஓகே. ஸோ இதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, மெயினா புஷ் ஃப்ரண்ட்னு ஒன்று இருக்கு. புஷ் ஃப்ரண்ட்ன்றது அந்த அதை ஒரு அரே மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோ. அதோட ஸ்டார்டிங்ல எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணா யூஸ் புஷ் ஃப்ரண்ட். ஓகே. அதே மாதிரி புஷ் பேக் இருக்கு. புஷ் பேக் வேல்யூ எக்ஸ்ன்றது இங்க வேல்யூ. ஸோ இது வந்து புஷ் த வேல்யூ அட் த எண்டு. ஓகேவா? அண்ட் தென் இதுல வந்து இதே மாதிரி பாப் ஃப்ரண்ட். பாப் ஃப்ரண்ட் போட்டோன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணிடும். பாப் பேக், இது ஆக்சுவலி அண்டர் ஸ்கோரு. ஓகே. பாப் பேக் அப்படி போட்டோன்னா பின்னாடி இருக்க லாஸ்ட் எலமெண்ட்டை பாப் பண்ணிடும். ஓகே. அண்ட் இதுல வந்து டாட் ஃப்ரண்ட், இதுக்கு எப்படி இருக்குன்னா டிக்யூ இப்படி இருக்கும். டிக்யூ டாட் டிக்யூ டாட் டிக்யூ டாட் டிக்யூ டாட் அண்ட் டிக்யூ டாட் ஃப்ரண்ட். அதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்கு, டிக்யூ டாட் பேக். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேக்ன்றது ஃப்ரண்ட் எலமெண்ட் பேக் எலமெண்ட்டை ஜஸ்ட் இட் வில் ரிட்டர்ன். ஓகே. இது இதுல வந்து இண்டெக்ஸிங் இருக்கு. பட் எப்படி இண்டெக்ஸ் பண்ணுவாங்கன்னா டிக்யூ டாட் அட் இண்டெக்ஸ். ஓகே. இதுல வந்து அரே மாதிரி டைரக்ட் ஆக்சஸ் கிடையாது. இதுல வந்து சேஃப் ஆக்சஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகே. ஸோ இதுல வந்து எப்போ வந்து டிக்யூ வந்து எஃபிஷியண்டா டபிள்யூ இன்டட் கியூ வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து புஷ் ஃப்ரண்ட் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எஃபிஷியண்டா பண்ணணும்னா ஐ யூஸ் டிக்யூ. ஓகேவா? வெக்டார்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலி இதே ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்கு வெக்டார்ல. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வெக்டார்ல வந்து வி டாட் இன்சர்ட் போட்டுட்டு பொசிஷன் ஃபாலோ பை வேல்யூ கொடுத்தனா அந்த பொசிஷனை ஜீரோ பொசிஷன் வச்சேன்னு வச்சுக்கோ, அதுவும் ஃப்ரண்ட்டை தான் புஷ் பண்ணும். ஆனால் அந்த வி டாட் இன்சர்ட் ஜீரோவோட பொசிஷன் ஜீரோவோட புஷ் ஃப்ரண்ட் வந்து ஃபாஸ்டராகவும் எஃபிஷியண்டாகவும் இருக்கும். ஓகே. எனக்கு நடுவில் எங்கேயும் இன்சர்ட் பண்ண தேவையில்ல, ஃப்ரண்ட் பேக் மட்டும் தான் இன்சர்ட் பண்ற மாதிரி சினாரியோ இருக்கு அப்படின்னா ஐ டைரக்ட்லி கோ ஃபார் டிக்யூ. இது எங்க யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கு. பிகாஸ் நீ இதை பார்த்தனா இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே வெக்டார்ல இருக்கு. ஓகே ஓகே. ஃபைன். ஆமாண்ணா. நெக்ஸ்ட் தேர்ட் டாபிக் லிஸ்ட். ஸோ லிஸ்ட் இஸ் ஆக்சுவலி டபுள்யூ லிங்க் லிஸ்ட். நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான். லைக் அதுக்கு வந்து இப்படி இருக்கும், இங்கே சென்டரில் வேல்யூ வச்சுப்போம். ஓகே. ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே. ஸோ இங்கே ஒரு பாயிண்டர் இருக்கும். இது நான் P2ன்னு வச்சுக்கிறேன். P2 வில் பாயிண்ட் டு நெக்ஸ்ட். ஓகே. இதுக்கு பேர் நெக்ஸ்ட் பாயிண்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரீவியஸ் பாயிண்டர் சொல்லுவாங்க. இப்படி தான் இருக்கும் அதோட பிஹேவியரு. ஓகே. ஸோ இங்கே ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இந்த P2ங்கிறது இதை பாயிண்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து அந்த இடம் வச்சுப்போம். ஸோ இப்போ இது ப்ரீவியஸ்,
இது வந்து நெக்ஸ்ட்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இதோட ப்ரீவியஸ் என்ன, இதுதான் லைக் இதோட இது வேல்யூஸை இது திஸ் வில் ஹாவ். ஓகே, அதாவது இந்த ஓகே. ப்ரீவ் வந்து முன்னாடி இருக்கிற நோடோட அட்ரஸை வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டுங்கிறது ஒருவேளை தேர்ட் எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா தேர்டோட வேல்யூ வச்சுக்கோம். ஓகே, ஸோ இது ஓகே. வந்து ஒரு இன்டர் கனெக்ஷன் மாதிரி இப்படி பில்ட் பண்ணிக்கும் இன்டர்னலா. ஓகே ஓகே. தானே? ஃபைன். இது வந்து ஒரு எப்படி சொல்றது, பிஹைண்ட் த சீன்ஸ் நடக்கிற ஒரு பேக் அண்ட் ப்ராசஸ். பட் உன்னோட லைக் ஃபார் டேட்டா ஸ்ட்ரக்சர் பர்பசஸ் யூ கேன் லேர்ன் திஸ் அஸ் அ தியரி. பட் கோட் வைஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு இது அவ்வளோ ஹெல்ப் பண்ணாது. பட் தியரி வைஸ் தெரிஞ்சுக்கலாம், லைக் இன்டர்னல் ஒர்க்கிங் ஆஃப் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஓகே. ஓகே. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வில் சரி. மூவ் ஆன் டு இதில் உள்ள ஃபங்க்ஷன். இதுலேயும் அதே தான். புஷ்பேக் இருக்கு. புஷ்பேக் எக்ஸ்ன்றது எலமெண்ட்டு. புஷ் ஃப்ரண்ட் இருக்கு. ஓகே, அதே மாதிரி பாப் பேக். பாப் ஃப்ரண்ட். அடுத்து லிஸ்ட் இன்சர்ட். எடுத்துக்கிட்டா எப்பவுமே டபுள்யூ லிங்க்டு லிஸ்டா தான் இருக்குமாண்ணா? எது? லிஸ்ட் கான்செப்ட்னு இந்த டிஎஸ்எல் எடுத்துக்கிட்டேன். லைக் ஆக்சுவலி இது மூணுமே இன்டர்லிங்க்டு தான். லைக் மூணுமே ஆல்மோஸ்ட் ஹோல்டு சேம் செட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். சின்ன சின்ன டீவியேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸ் கண்டெய்னர்ஸாக ஹேண்டில் பண்ணுறாங்க. லைக் மூணுத்துக்குமே சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான், ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஓ, ஓகே. ஓகே. பிஹைண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் த்ரீ. இது கிளாஸிஃபை பண்ணது ஏன் அப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா இந்த மூணு இன்டர் கனெக்டட் தான். ஆக்சுவலி பிஹைண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் நான் நெக்ஸ்ட் டாபிக் சொல்றேன். பட் பிஃபோர் நான் என்ன சொல்றேன்னா, மேப்பு செட்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ ஆமாண்ணா. இந்த செட்டுன்றது வந்து இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா அது மேப் யூஸ் பண்ணும். மேப் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக செட் யூஸ் பண்ணும். அந்த மாதிரி தான் தே ஹாவ் ரிட்டன் த கோட் இன்சைட். ஓ, ஓகே. ஓகேண்ணா. ஃபைன். ஃபைன். யா. ஸோ இப்போ வந்து இன்சர்ட் வேல்யூ டு பொசிஷன் ஃபார் அ கிவன் வேல்யூ, ஐ மீன் பொசிஷன் அண்ட் வேல்யூ. அதே மாதிரி எரேஸ். ஸோ இப்போ நான் லிஸ்ட்டுக்கு எல்னு வச்சுக்கிறேன். எல் டாட் புஷ் பேக், எல் டாட் புஷ் ஃப்ரண்ட், எல் டாட் ஆஃப்லைன், எல் டாட். ஓகே, எல்லாமே எல் டாட் அந்த அந்த வேரியபிள் டாட் போடணும். ஓகே, அண்ட் தென் ஓகே. எல் டாட் எரேஸ். இப்போ நான் வந்து இங்கே லிஸ்ட்டு இன்டீஜர் இப்படி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் எல் இப்படி வச்சுக்கோ. எல் டாட் எரேஸ் அட் அ பர்டிகுலர் பொசிஷன். ஸோ இப்போ டிக்யூல இது பண்ண முடியாது. டிக்யூல இது பண்ண முடியாது. அண்ட் தென் இதுல ரிவர்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ ரிவர்ஸ் என்ன மீன் பண்ணனா, லைக் நீ இதை கால் பண்ணி விட்ட அப்படின்னா அரே இப்போ 1 2 3 4 இருக்கா, இப்படி ஒரு அரேல இப்படி லிஸ்ட்ல இப்படி வேல்யூ இருந்துச்சுன்னா அது 4 3 2 1 மாத்திரும். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் ரிவர்ஸ் பண்ணணும்னு ஒரு லாஜிக்கல் திங்கிங் எனக்கு இருக்கு அப்படின்னா நான் வந்து கஷ்டப்பட்டு ரிவர்ஸ்லாம் கோட் எழுத தேவையில்ல. எனக்கு ரிவர்ஸ் எழுத தெரியும். ஸோ ஐ எம் கோனா யூஸ் ரிவர்ஸ். அதுக்கு அப்படி எழுதாம ஐம் ஜஸ்ட் கோனா யூஸ் திஸ் ரிவர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஓகே. ஓகே. ஃபைன். அண்ட் தென் ஷார்ட். ஷார்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிஸ்டோட டிராபேக் என்னன்னா எனக்கு ரேண்டம் ஆக்சஸ் கிடையாது. இப்போ நான் வந்து எல்லா ஃபைவ் போட்டு நான் லிஸ்ட் இப்படி ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓ, ஓகே. ஸோ இதை வந்து ஐட்ரேட் பண்ணி தான் வேல்யூ எடுக்க முடியும். இது ஒரு டிராபேக். ஃபைன். ஓகே. ஃபைன். ஸோ இதே மாதிரி அரேன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு லைக் எஸ்டிஎல்ல. அது எப்படி டிக்ளேர் பண்றாங்கன்னா தேல் ஹாவ் ஃபிக்ஸட் வேல்யூ அண்ட் தேல் டூ சிமிலர் கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த அரேக்கும் இந்த எஸ்டிஎல் அரேக்கும் எப்படின்னா சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப லிமிட்டடா. இப்போ நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன் அரே டிக்ளேர் பண்ணிட்டு நம்ம அங்க என்ன பண்ணுவோம், அரே ஆஃப் இன்ட் போடுவோம். இங்கே வந்து அரே இன்ட்டு கமா போட்டு இங்கே டிஃபைன் பண்ணிடுவோம். அண்ட் தென் அரே. இது வந்து அரே இன் எஸ்டிஎல். இந்த டாபிக் ஆனால் ரொம்ப யூஸே பண்ண மாட்டோம், நமக்கு நிறைய நேரம் தேவைப்படாது. பட் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக டீச் பண்றேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இதுலேயும் டாட் சைஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு which will give the size of the array. அண்ட் அட்டு போட்டு
இண்டெக்ஸ் போட்டேன்னா திஸ் வில் கிவ் தி வேல்யூ. ஸோ இது எப்படின்னா ஏஆர்ஆர் டாட் சைஸ் ஏஆர்ஆர் டாட் அட் ஐ போட்டோம்னா அந்த இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ கொடுக்கும். அண்ட் இதுல ஒரே ஒரு யூஸ் கேஸ் இருக்கு, டாட் ஃபில்னு போட்டு ஒரு வேல்யூ இருக்கு, டாட் ஃபில் எக்ஸ். இது என்ன பண்ணுன்னா, இப்போ நான் வந்து இந்த அரே இன்ட்டு 5 எலமெண்ட்ஸ் உள்ள அரே நான் டிக்ளேர் பண்ண வச்சுக்கோ. இப்போ டாட் ஃபில் போட்டு நான் எக்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோ, இல்லை எக்ஸ் அந்த இடத்துல ஒரு வேல்யூ கொடுத்தனா அந்த 5 எலமெண்ட்லையும் போயிட்டு அந்த வேல்யூ செட் பண்ணி விட்டுரும். ஓகே ஓகேவா? ஸோ இதுலயும் இருக்கு லைக் ஏஆர்ஆர் டாட் ஃப்ரண்ட் மெத்தட் வில் கிவ் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதே ஏஆர்ஆர் டாட் பேக் வில் கிவ் லாஸ்ட் எலமெண்ட். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்த டவுட்ஸ் இருக்கா? ஸோ இது எப்போ யூஸ் ஆகுனா, நான் ஒரு லீட் கோட்ல ஒரு கொஸ்டின் கொடுத்து இப்போ நானே சால்வ் பண்ணி உனக்கு காட்டுறேன் அப்படின்னா, அந்த டைம்ல நான் வந்து வெக்டார்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேன். ஐ லீவ் லைக் வெக்டார் டாட் ஸோ அண்ட் ஸோ. ஓகே, நான் இங்க வந்து இப்படி இன்சர்ட் பண்றேன், இது இப்படி இன்சர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஐ ரைட் த கோட். ஸோ அப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வீல் மூவ் ஆன் டு செகண்ட் செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ், அசோசியேட்டிவ். ஸோ அசோசியேட்டிவ் கண்டெய்னர்ஸ்ல we'll have something called set. ஃபர்ஸ்ட் செட்டை பார்த்துருவோம். செட். ஸோ செட்டுன்னு ஆல்ரெடி சொன்னதான், செட் வில் ஹேவ் எப்படி சொல்றது, டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணிடும். ஐ மீன் டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணாது, சாரி. அண்ட் தென் ஃபாலோட் பை செட் வில் மெயின்டைன் தி ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் இன் அசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? நீ என்ன வேல்யூ கொடுத்தாலும் இட் வில் கீப் இட் இன் அசெண்டிங் ஆர்டர். கரெக்டா? ஸோ அப்போ வந்து நான் செட்டை வந்து எப்படி டிஃபைன் பண்ணணும்னா, செட்டு டேட்டா டைப், இதுவுமே ஸ்ட்ரிங் எல்லா டேட்டா டைப்பும் வாங்குவோம். ரைட் நோ வில் ப்ராசஸ் இன்ட் செட் இன்ட் எஸ் இப்படி நான் வச்சுக்கிறேன். ஓகே, இதான் டிக்ளரேஷன். இப்போ இந்த எஸ்ன்றது வேரியபிள் நேம். ஸோ இதில் என்னென்ன வரும்னா, இப்போ எஸ் டாட் இன்சர்ட் அப்படி போட்டுட்டு நான் எக்ஸ் போட்டேன் அப்படின்னா, இட் வில் இன்சர்ட் தி வேல்யூ எக்ஸ் இன் அ செட்டு. இந்த செட்டு எஸ்ன்ற செட்டில் இன்சர்ட் பண்ணிடும். அதே மாதிரி எஸ் டாட் எரேஸ் அப்படின்னு நான் போட்டேன்னா, அதுவே ப்ராப்பரா இன்டர்னலா ஒரு சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு இட் வில் எரேஸ் த பர்டிகுலர் வேல்யூ. ஓகேவா? எரேஸ் பண்ண முடியலனாலும் அது இட் வில் லீவ் இட் லைக், அது வேல்யூ இல்லைன்னா எரேஸ் பண்ணாது, அவ்வளவுதான். இருந்தா எரேஸ் பண்ணும், இல்லைன்னா பண்ணாது. ஓகே, இப்போ தேர்ட் டாபிக், எஸ் டாட் ஃபைண்ட் எக்ஸ். மெயினா செட்டை வந்து ஏன் பவர்ஃபுல்லா இருக்குன்னா, செட்டு இந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த எஸ் டாட் ஃபைண்ட் வேல்யூ இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல என்ன ஆகும்னா, எனக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோ, இட் வில் ரிட்டர்ன் சம்திங். இட் வில் ரிட்டர்ன் பர்டிகுலர் இண்டெக்ஸோ அது மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். அதுவே அந்த இடத்துல வேல்யூ இல்லைன்னு வச்சுக்கோ, இட் வில் ரிட்டர்ன் தி எண்டு பாயிண்டர். எண்டு பாயிண்டர்ல இருக்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஒரு செட்டில் வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இந்த லைன் தான் எழுதுவாங்க. இஃப் எஸ் ஆஃப் ஃபைண்ட் எக்ஸ்ன்றது இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்கும், அவர் ஒரு ஐ கூட போட்டுக்கோ, ஈக்குவல் டு எஸ் டாட் எண்டு அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா, இது வந்து பேசிக்கா அந்த கண்டிஷனோட மீனிங்கே ஒரு வேல்யூ வந்து செட்ல எக்ஸிஸ்ட் இருக்கா இல்லையா செக் பண்றது தான். இது மீன் பண்றது செட்ல, இப்போ இது சக்சஸ் அப்படின்னா செட்ல வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். ஓகே, எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் செட், எக்ஸிஸ்ட் இன்சைட் செட். ஓகேவா? எல்ஸ் வேல்யூ எக்ஸ் எக்ஸிஸ்ட் இன்சைட் செட். இதுதான் டவுட் இருக்கா? இது வந்து முக்கியமான ஒரு டவுட்டா? ஃபைன். பேஸ் ஓகே தானே? ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்கா? ஃபைன். நெக்ஸ்ட் இதே எஸ்ல வந்து செட்ல வந்து இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, கவுண்ட். ஸோ இது வந்து இதர் 0 ஆர் 1 ரெண்டே அவுட்புட் தான் வரும். ஏன் அப்படின்னா இது டூப்ளிகேட் வச்சுக்காது. கரெக்டா? அப்போ ஒரு செட்ல வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கும். இப்போ நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன்னா அது ஒன்னே ஒன்று தான் மேக்ஸிமமே இருக்கும், இல்லைன்னா இருக்காது, இல்லைன்னா 0. ஓகேவா? ஃபைன். அண்ட் இதுலயே ரெண்டு டாபிக் இருக்கு. எஸ் டாட் சைஸ் ஆஃப் செட் நம்ம டிட்டர்மின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்கு, எஸ் டாட் எம்டி. ஓகே, ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, திஸ் வில் செக் வெதர் செட் இஸ் எம்டி ஆர் நாட். அதாவது செட்டோட சைஸ் 0னா இது ட்ரூ,
செட்டோட சைஸ் 0 இல்லைன்னா இது வந்து ஃபால்ஸ். ஓகே. ஓகே. ஸோ சில பேர் தே வில் யூஸ் இப்போ வந்து இஃப் எஸ் டாட் எம்டி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா இது செட் எம்டி அப்படின்ட்டு. இல்லை எஸ் டாட் சைஸ் ஈக்குவல் டு 0 இப்படின்னு தே வில் ரைட் அ கோட். தெர் ஆர் டூ வேஸ் டு ஹேண்டில் திஸ். ஓகேவா? ஸோ ஒருத்தர் ஒரு ஸ்டைல் ஆஃப் கோட் எழுதுவாங்க. பட் பெஸ்ட் விஷயம் வந்து இதுதான், யூசிங் எம்டி. ஓகே. ஓகே. Now we'll move on to next topic, map. ஸோ மேப் எப்படி டிக்ளேர் பண்ணோம்னா, I'll declare map followed by 2 டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணோம். ஒன்று வந்து கீக்கு, இன்னொன்று வந்து வேல்யூக்கு. ஸோ நான் இப்போ வந்து இப்படி எழுதிக்கிறேன், key data type and then value data type. ஓகே, and then I'll m லைக் mன்றது ஆர் எம்பின்னு கூட வச்சுக்கலாம் மேப்புக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் இதை வந்து இன்னும் இல்லஸ்ட்ரேட் பண்ணுறேன். மேப் இன்ட் தான் வந்து நான் கீ டேட்டா டைப்பாக வச்சுக்கிறேன். அண்ட் தென் வேல்யூ டேட்டா டைப் நான் ஸ்ட்ரிங்னு வச்சுக்கிறேன் இப்போதைக்கு, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக. அண்ட் தென் எம்பி. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் யூஸ் கேஸ் ஆஃப் அ மேப். ஓகே. ஸோ இதில் எப்படிலாம் செட் பண்ணலான்னு பார்த்துக்கோ. நான் வந்து ஐ கேன் செட் திஸ் வே. இப்போ எம்பின்றது மேப் நேமா. ஸோ எம்பி ஆஃப் கீ இஸ் ஈக்குவல் டு வேல்யூ, இப்படி நான் செட் பண்ண முடியும் ஒரு வேல்யூ. இப்போ இந்த கீழே வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்படி செட் பண்ணுறேன், எம்பி 1 இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கு தான், நான் இங்கே வேல்யூ வந்து கிஷோர் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். ஓகே. இங்கே வந்து நான் 1 2லாம் செட் பண்ண முடியாது, பிகாஸ் நான் வேல்யூ டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கை நான் டிட்டர்மைன் பண்ணிட்டேன். ஓகே. பைத்தான் மேப்ஸில் வந்து ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா டைப் அலோவ் பண்ணோம். இந்த இடத்துல வந்து நான் கிஷோருக்கு பதிலாக நான் வந்து இன்டீஜர் ஃப்ளோட்லாம் செட் பண்ணனா அது வேலை செய்யும். C++ல வேலை செய்யாது. இது வந்து ஹோமோஜீனியஸ் டேட்டா டைப்ஸ் தான் இங்கே எல்லாமே. ஓகேவா? ஹலோ, சொல்லுங்கண்ணா கேக்குதுண்ணா. யா. நெக்ஸ்ட் வந்து எம்பி டாட் இன்சர்ட் கீ கமா வேல்யூ. ஸோ இப்படியும் we can insert a value in a map. ஸோ இந்த இதில் கீன்றது இதே இதை நான் இங்கே கீக்கு பதிலாக 1 போட்டுட்டு வேல்யூக்கு பதிலாக இப்படி என்னோட நேம் போட்டுட்டு ப்ராக்கெட்ஸ் வச்சுட்டு இப்படி மெத்தட்குள்ளே ஐ கேன் இன்சர்ட். இது ஒரு வே இருக்கு. அண்ட் தென் எம்பி டாட் எரேஸ் கீ இப்படி போட்டோன்னா இந்த அதாவது மேப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் கிஷோர் இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் கீக்கு 1 போட்டோன்னா அதை வந்து டெலீட் பண்ணிடும். ஓகே. லைக் அங்கே வந்து வேல்யூஸ் இருக்காது, அந்த 1ன்றது மேப் ஆயிருக்க 1ன்ற கீயும் இருக்காது, வேல்யூவும் இருக்காது. நெக்ஸ்ட் எம்பி டாட் ஃபைண்ட் கீ. ஸோ இது வந்து சேஃப் ஆக்சஸ். ஸோ இப்படி போட்டேன் அப்படின்னா, இப்போ நான் கீ கொடுத்துட்டு ஃபைண்ட் கொடுத்தேன்னா அந்த கீயோட வேல்யூ எனக்கு கொடுக்கும். ஓகே. அண்ட் தென் இப்படி ஆக்சஸ் பண்ணலாம், எம்பி ஆஃப் கீ. இப்படி நான் ஆக்சஸ் பண்ணாலும் இட் வில் கிவ் த வேல்யூ. இது வந்து இன்டைரக்டா, அதாவது டைரக்ட் ஆக்சஸ். இது சேஃப் ஆக்சஸ், இது வந்து டைரக்ட் ஆக்சஸ். ஸோ நீ ஒரு டாபிக் லேர்ன் பண்ணும்போது ஒருத்தரோட கோடிங் ஸ்டைலை பொறுத்து நீ இதையும் பார்க்கலாம், இதையும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நீ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, என்ன இப்படி பண்றாங்களே அப்படின்ட்டு. அண்ட் முக்கியமான விஷயம், இப்போ எம்பி டாட் கீ இஸ் ஈக்குவல் டு வேல்யூ போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல இந்த 1ன்ற வேல்யூ ஆல்ரெடி இல்லை அப்படின்னா அதுவாகவே ஒரு கீ புதுசாக கிரியேட் பண்ணிக்கும். ஓகே. அண்ட் தென் எம்பி டாட் கவுண்ட் ஆஃப் கீ. இது வந்து மேப்பை பொறுத்த வரைக்கும் இதுவும் 1 ஆர் 0 தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா எப்படி சொல்றது, அதுக்கு அதோட வேல்யூ 1 தான். லைக் ஒரு கீக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அவ்வளோதான். மல்டி மேப் கிடையாதுல்ல. அட் த சேம் டைம் எம்பி டாட் சைஸ், திஸ் வில் கிவ் சைஸ் ஆஃப் த மேப். மேப்ல எத்தனை கீஸ் இருக்கோ அத்தனை, அதான் சைஸ் ஆஃப் த மேப். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் மல்டி செட். இதிலே
தேர்ட் டாபிக். ஸோ மல்டி செட்டோட கான்செப்ட் என்னன்னா, மல்டி செட்டை பொறுத்த வரைக்கும் இதுவுமே சார்ட்டட் ஆர்டர் தான் மெயின்டைன் பண்ணும். ஓகே, சார்ட்டட் ஆர்டர் லைக் நீ செட்டு மாதிரியே தான். நீ ஒரு எத்தனை இன்புட்ஸ் இதுக்கு பாஸ் பண்ணாலும் அந்த இன்புட்ஸை அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணி அழகா வச்சிரும். பட் திஸ் will allow duplicate. Set does not allow duplicate. Multi set allow duplicate. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு இன்புட் இருக்கு 1 2 3 2 4 1 7 இப்படி தான் இன்புட் இருக்குன்னு வச்சுக்கோ. அதில் ஒன்னும் டூப்ளிகேட்டு, டூவும் டூப்ளிகேட்டு. எனக்கு அவுட்புட் எப்படி வரும்னா 1 1 2 2 3 4 7 இப்படி வரும். ஓகே ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ இதில் எனக்கு 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இன்சர்ட் செட்டு மாதிரி. இப்போ இதை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் எப்படி, மல்டி செட் இன்டீஜர் எம்எஸ் இப்படி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எம்எஸ் டாட் இன்சர்ட் எக்ஸ். ஸோ இது வந்து அந்த எக்ஸ்ன்றது ஒரு வேல்யூ. ஸோ அப்போ இந்த மல்டி செட்டில் இந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணும். ஓகே, இதே மாதிரி இன்னொன்று இருக்குது எம்எஸ் டாட் இரேஸ் இரேஸ் எக்ஸ். ஸோ இது என்ன பண்ணும்னா ரெண்டு மெத்தட் இருக்குது இது உள்ள. எரேஸ் எக்ஸ் போட்டேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 கொடுக்கணும்னு வச்சுக்கோ, ரெண்டு 1ஐயும் டெலீட் பண்ணி விட்டுரும். ஓகே, மல்டி செட்டை பொறுத்த வரைக்கும். இதுவே இன்னொரு மெத்தட் இருக்கு இதுல, எம்எஸ் டாட் இரேஸ் டைரக்டா வேல்யூ கொடுக்காம எம்எஸ் டாட் ஃபைண்ட் எக்ஸ். அதாவது என்ன மீன் பண்றேன்னா, இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு அக்கரன்ஸ் மட்டும் ஃபைண்ட் பண்ணிக்கோ எக்ஸ்ன்ற வேல்யூக்கு. அதுக்கப்புறம் அதை எரேஸ் பண்ண அப்படின்னா ஒன்னே ஒன்று மட்டும் தான் டெலீட் பண்ணும். இப்போ என்கிட்ட வந்து இங்கே ரெண்டு 1 இருக்கா, நான் எம்எஸ் டாட் எரேஸ் எம்எஸ் டாட் ஃபைன் 1ன்னு கொடுத்து நான் இப்படி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, ரெண்டு 1 டெலீட் பண்ணாது, ஒரே 1 தான் டெலீட் பண்ணும். ஓ ஓகே ஓகே ஃபைன். ஃபைன். ஓகே, ஸோ வில் சி ஒன் மோர் டாபிக் இதில். இது வந்து அன்ஆர்டர்ட் மேப். அன்ஆர்டர்ட் மேப் வந்து சேம் ஆஸ் மேப். நான் என்ன சொல்லுவேன்னா சேம் ஆஸ் மேப். டிஃபரன்ஸ் என்னன்னா, மேப் இருக்குல்ல, மேப் வந்து என்ன பண்ணுன்னா கீஸை வந்து அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணிடும். ஓகே, கீ சார்ட்டட் பேஸ்ட் ஆன் அசெண்டிங் ஆர்டர். ஓகே, அன்ஆர்டர்ட் மேப் வந்து கீ கீ சார்ட்டே பண்ணாது. மற்றபடி சேம் ஆஸ் மேப், லைக் மேப்ல என்னென்ன இருக்குமோ சேம் சிமிலர், அதில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இட் வில் டூ. ஆனால் கீஸ் இப்போ நீ வந்து அந்த மேப் ஐட்ரேட் பண்ணு நினைக்கிற, 1லேருந்து இப்போ 10 எலிமெண்ட்ஸ் 10 கீஸ் உள்ள மேப் அப்படின்னா அது வந்து ஒரு ரேண்டமைஸ்ட் ஆர்டர்ல இருக்கும். லைக் இப்போ நான் வந்து மேப் நீ ஐட்ரேட் பண்ணா எம் ஆஃப் 1ல என்ன இருக்கு, எம் ஆஃப் 2ல என்ன இருக்கு, எம் ஆஃப் 3ல அப்படிதான் பிரிண்ட் பண்ணும். பட் அன்ஆர்டர்ட் மேப்ல அப்படி இருக்காது. ஸோ கீஸ் ஆர் நாட் சார்ட்டட். ஃபைன். ஸோ இப்போ உனக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் கொஸ்டின் வருது, ஆர் ஒரு லைக் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் கொஸ்டின் வருதுன்னா, உனக்கு மேப் தேவைப்படுதுன்னா எந்த மேப் தேவைப்படுதுன்னு தெரியணும். ஓகே, இப்போ எனக்கு வந்து என்னோட கீ வந்து சார்ட்டட் ஃபார்ம்ல இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு நான் டிட்டர்மைன் பண்ணணும் அந்த சினாரியோக்கு. அதை பொறுத்து தான் நான் எந்த மேப் எடுக்கணும்னு ஐ ஹாவ் டு டிட்டர்மைன். ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் த குரூஷியல் திங் ஃபார் ப்ராப்ளம் சால்விங். ஓகே ஃபைன். இதே மாதிரி தான் அன்ஆர்டர்ட் செட்டும். ஓகே, அன்ஆர்டர்ட் செட். ஸோ அன்ஆர்டர்ட் செட் அப்படின்னா இங்க என்ன கான்செப்ட் என்னன்னா, இது வந்து செட்டு மாதிரி அசெண்டிங் ஆர்டர்ல மட்டும் வச்சுக்காது. மற்றபடி இது வந்து டோன்ட் அலோ டூப்ளிகேட். ஓகே, டோன்ட் அலோ டூப்ளிகேட், இட் வில் ரிமூவ் டூப்ளிகேட். அண்ட் இது வந்து அன்சார்ட்டட் ஃபார்ம்ல இருக்கும். நான் இன்புட்டை ஒரு ஆர்டரா நான் கொடுத்துட்டே வரேன், அது அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கோ டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கோ எப்படி இருக்கோ அந்த இன்புட் அப்படியே வாங்கி வாங்கி செட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஒருவேளை டூப்ளிகேட் எலிமெண்ட் பார்த்துருச்சுன்னா டூப்ளிகேட் மட்டும் ஸ்டோர் பண்ணாது. ஓகே ஓகே ஃபைன்.
ஸோ இதுக்கு நான் வந்து மெத்தட்ஸ் நான் வந்து கொடுக்கல. ஏன் அப்படின்னா இப்போ அன்னாடர் மேப் அன்னாடர் செட் இதோட மெத்தட்ஸும் மேப் செட் ரெண்டுத்தோட மெத்தட்ஸும் சேம் தான். ஓகே, எதுவும் சேஞ்சஸே கிடையாது. சேம் செட் ஆஃப் மெத்தட்ஸ் தான், அதோட இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் தான் மாறும். லைக் அதுக்குள்ள இருக்கிற இன்டர்னல் ஒர்க்கிங் மட்டும் தான் மாறும். ஓகே ஓகேண்ணா. ஃபைன். ஸோ நவ் வில் லுக் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக், கண்டெய்னர் அடாப்டர்ஸ். ஸோ கண்டெய்னர் அடாப்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் ஸ்டாக்கு. ஓகே, ஸோ ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன்னா ஸ்டாக் ஆஃப் டேட்டா டைப் நான் இன்டீஜர்னு வச்சுக்கிறேன். அண்ட் தென் ஃபாலோட் பை எஸ், இது வந்து வேரியபிள் நேம். ஓகே, ஸோ இதில் இருக்கிற என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னா எஸ் டாட் புஷ் எக்ஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணா புஷ் த வேல்யூ எக்ஸ் டு தி டாப் ஆஃப் த ஸ்டாக். புஷ் வேல்யூ எக்ஸ் டு டாப் ஆஃப் ஸ்டாக். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் எஸ் டாட் பாப். ஓகே, எஸ் டாட் பாப் என்ன மீன் பண்றேன்னா இப்போ இது வந்து டாப்ல இருக்கிற எலமெண்ட்டை பாப் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். ஓகே, அண்ட் இப்போ நான் வந்து இதை பிரிண்ட்டும் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து சி அவுட் எஸ் டாட் பாப்னு போட்டேன்னு வச்சுக்கோ. ஆக்சுவலாக பிஹைண்ட் த சீன் என்ன நடக்கும்னா இந்த எஸ் டாட் பாப் வந்து அந்த ஸ்டாக்கோட டாப் மோஸ்ட் எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் ஸ்டாக்கு. ஓகே, 4 3 2 1. இப்போ இதான் டாப் ஆஃப் த எலமெண்ட், 1 தான் டாப் ஆஃப் த எலமெண்ட். கரெக்டா? நான் எஸ் டாட் பாப்னு போட்டேன் ஓகேண்ணா. அப்படின்னா இந்த ஒன்னை ரிமூவ் பண்ணிட்டு ஐ மீன் ஒன்னை வந்து பிரிண்ட் பண்ணும். லைக் இதோட அவுட்புட் வந்து ஒன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த ஒன்னை ரிமூவ் பண்ணிடும். அண்ட் தென் டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து இதுக்கு போயிடும். 2 தான் டாப் ஆஃப் த ஸ்டாக்காக மாறிடும். ஓகே ஓகேண்ணா. ஃபைன். இதுவே இன்னொரு மெத்தட் இருக்கு இதுல, எஸ் டாட் டாப் அப்படின்ட்டு. இது என்ன பண்ணுன்னா இது வந்து டாப் ஆஃப் த ஸ்டாக்கை பிரிண்ட் பண்ணும், ஆனா ரிமூவ் பண்ணாது. ஓகே, இப்போ ஓ கரண்ட் டாப் ஓகே ஆஃப் த ஓகே. ஸ்டாக் வந்து 2. இதான் கரண்ட் டாப் ஆஃப் த ஸ்டாக். கரெக்டா? இப்போ நான் எஸ் டாட் ஆமாண்ணா. டாப்னு பிரிண்ட் பண்ணா அது 2ன்னு பிரிண்ட் பண்ணும், ஆனா அந்த 2 ரிமூவ் பண்ணாது. 2 அங்கே தான் இருக்கும். ஃபைன். ஓகேண்ணா. இப்போ நெக்ஸ்ட் இதுல இன்னொரு டாபிக் இருக்கு, எஸ் டாட் எம்டி. ஸோ இது வந்து செக் வெதர் ஸ்டாக் இஸ் எம்டி ஆர் நாட். ஓகே, இது வந்து ஒரு இஃப் கேஸ் மாதிரி. இஃப் எஸ் டாட் எம்டி போட்டுட்டு தே வில் டூ. இது வந்து 0 ஆர் 1 ரிட்டர்ன் பண்ணும். ஓகே ஓகேண்ணா. ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் கியூ. சாரி, கியூ. ஸோ கியூ பார்த்தீங்கன்னா கியூன்ற இந்த மாதிரி ஒரு கீவேர்ட் இருக்கும், ஃபாலோட் பை டேட்டா டைப் அண்ட் தென் வேரியபிள் நேம். ஓகேவா? ஸோ கியூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன் கியூவை. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இன் இதுவும் டைனமிக் தான். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட்ல, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன வருதோ அது வந்து ஃப்ரண்ட்டுக்கு போயிடும், அதுக்கு அப்படியே பின்னாடி இன்சர்ட் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ பேசிக்காக என்ன கான்செப்ட்னா இதில் வந்து கியூ டாட் புஷ்னு ஒரு இது இருக்கு. மோஸ்ட்டாக பார்த்து எல்லாத்துக்குமே புஷ்ஷு பாப்பு தான் இருக்கு. ஓகே, புஷ்ஷு பாப்பு ஃப்ரண்ட் பேக் அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கியூ இருக்குல்ல, கியூ வந்து நான் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா பின்னாடியிலேருந்து இட் வில் ட்ரை டு புஷ் பேசிக்கா. ஸோ இட் வில் ட்ரை டு புஷ் இட் ஃப்ரம் த ஃப்ரண்ட், ஐ மீன் பேக். ஸோ அப்போ பின்னாலேருந்து புஷ் பண்ணும்போது எந்த இடம் வந்து காலியாக இருக்கு? இது காலியாக இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ இங்கே வந்து புஷ் பண்ணிடும், லைக் இங்கேருந்து இது வரைக்கும், லைக் ஃப்ரம் த பேக். ஓகே, பின்னாடிலேருந்து அதே மாதிரி இப்போ நான் அதே மாதிரி இன்னொரு வேரியபிள் ட்ரை பண்ணி புஷ் பண்ணுறேன் அப்படின்னா ட்ரை டு புஷ் பிஹைண்ட், பின்னாடி தான் நான் போடுறேன். ஓகே, இப்போ எனக்கு 6th எலமெண்ட் வேணா நான் பின்னாடி இங்கே கிரியேட் பண்ணுறேன். இட் வில் ட்ரை டு புட் த எலமெண்ட் பிஹைண்ட். ஓகே, இதுவே இதுல கியூ டாட் பாப்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ வெறும் பாப் கால் பண்ண அப்படின்னா இட் வில் ட்ரை டு ரிமூவ் த எலமெண்ட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். நெக்ஸ்ட் கியூ டாட் பாப் யூஸ் பண்ணா செகண்ட் இந்த எலமெண்ட் போயிடும். ஓகே, அதே மாதிரி கியூ டாட் ஃப்ரண்ட்னு ஒன்று இருக்கு. இது வந்து கியூவோட ஃப்ரண்ட்ல இருக்கிற எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும்.
q டாட் பேக்னு இருக்கு. ஸோ திஸ் வில் பிரிண்ட் பேக் ஆஃப் த q. ஸோ இதுக்கும் q டாட் எம்டி இருக்கு. q டாட் எம்டி போட்டா that will check whether q is empty or not. ஓகேவா? ஃபைன். Next we'll move on to last topic for STL, priority queue. அதாவது கண்டெய்னர்ஸ்ல லாஸ்ட் டாபிக். ஸோ இந்த ப்ரையாரிட்டி கியூன்றது ஹீப்ஸ். ஆக்சுவலி ப்ரையாரிட்டி கியூ ஆர் ஹீப்ஸ். ஸோ இதில் வந்து நான் 2 ஹீப் சொன்னேன். ஒன்று வந்து மின் ஹீப், இன்னொன்று வந்து மேக்ஸ் ஹீப். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ப்ரையாரிட்டி கியூ டிக்ளேர் பண்ணிட்டு இன்ட்டு பிக்யூ இப்போ நான் டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு பேர் மேக்ஸ் ஹீப். ஓகே, இப்போ இதுவே ப்ரையாரிட்டி கியூ. இந்த டிக்ளரேஷன் மட்டும் அப்படியே ஞாபகமாக வச்சுக்கோ. இந்த டிக்ளரேஷன் ரொம்ப முக்கியம். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் இட் வில் காஸ்ட் யூ லாட். அதாவது டீபக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இன்ட் வெக்டார் இன்ட் கிரேட்டர் இன்ட் கிரேட்டர் இன்ட் பிக்யூ இப்படி டிக்ளேர் பண்ணா இது வந்து மின் ஹீப். ஓகே, ஸோ இங்க என்னன்னா டேட்டா டைப் வெக்டார் ஆஃப் டேட்டா டைப் கிரேட்டர் ஆஃப் டேட்டா டைப். ஓகே, ஸோ வெறுமனே ப்ரையாரிட்டி கியூ வெறும் டேட்டா டைப் போட்டு நீ டிக்ளேர் பண்ணா அது மேக்ஸ் ஹீப். ஓகே, ப்ரையாரிட்டி கியூ போட்டு அந்த டேட்டா டைப் இன்ட்னு போட்டிருக்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வெக்டார் சப்போர்ட் கொடுத்துட்டு கிரேட்டர்னு டிக்ளேர் பண்ணனா அது வந்து மின் ஹீப்பா மாறிடும். ரெண்டுத்தோட இம்ப்ளிமெண்டேஷனும் நான் வந்து கோட்ல டைப் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். லைக் ப்ரையாரிட்டி கியூல 2 டைப் இருக்கு. அதே மாதிரி இதுல இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து இப்போ பிக்யூ டாட் புஷ். ஸோ இது வந்து திஸ் வில் ஹெல்ப் மீ டு புஷ் த வேல்யூ டு த ப்ரையாரிட்டி கியூ ஆஸ் யூஷுவல். அதே மாதிரி பிக்யூ டாட் பாப். பாப் என்ன பண்ணுன்னா டாப்ல இருக்க எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு, அதாவது எனக்கு வேல்யூவா அவுட்புட் கொடுத்துட்டு இட் வில் ரிமூவ் த டாப் எலமெண்ட். அடுத்து பிக்யூ டாட் டாப். This will help me to print the top element alone. டாப்ல இருக்க எலமெண்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்றதுக்கு I will use pq dot top. Fine. So இப்போ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ அடுத்த கண்டெய்னர்ஸ்ல ஒரு ஏதாவது கண்டெய்னர்ஸ்ல டவுட் இருக்கா? ஃபைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஐட்ரேட்டர்ஸ் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் ஐட்ரேட்டர்ஸ். ஆக்சுவலி இந்த டாபிக்கை நீ மாஸ்டர் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு கோடிங் டாட் ப்ராசஸும் சரி, அட் த சேம் டைம் ஒரு கோடை படிக்கிறது உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஐட்ரேட்டர்ஸ் வந்து என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, ஸோ தி ஐட்ரேட்டர்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் தட் பாயிண்ட் டு எலமெண்ட் இன் அ கண்டெய்னர். ஓகே, இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது ஒர்க் லைக் பாயிண்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே காமிச்சேன். இப்போ வெக்டார் வந்து ஐட்ரேட் பண்ணா நம்ம வி டாட் பிகின் வி டாட் எண்ட்னு கொடுப்போம். அது ஆக்சுவலி பிகின்ன்றது அது பிகின் ஐட்ரேட்டர் எண்ட் ஐட்ரேட்டர் அந்த மாதிரி இட் வில் மீன். அது வந்து பாயிண்டர் தான் கொடுக்கும். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது கொடுக்குறேன். வெக்டார். ஓகே, வெக்டார் இன்ட்டு வின்னு வச்சுப்போம். ஓகே, இந்த விக்குள்ள இப்போதைக்கு நான் இப்படி வேல்யூ வச்சுக்கிறேன். ஓகே, 1 2 3 4 5 லைக் இட் வில் ஹேஸ் சம் வேல்யூ டைனமிக்லி. ரைட் நவ் இப்போ 10 எலமெண்ட்ஸ் இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து சைஸ் டிஃபைன் பண்ணல, எதுவும் டிஃபைன் பண்ணல.
நான் வந்து எதுவுமே சரி. டிஃபைன் பண்ணாமலே ஐ கேன் இன்சர்ட் 10 எலமெண்ட்ஸ் டு இட் பிகாஸ் டைனமிக் அரே. ஓகே, இப்போ ஓகே. எனக்கு இந்த வெக்டாரோட சைஸ் தெரியாது அப்படின்னு நினச்சிக்கோ. சைஸ்ன்ற வேல்யூ ஓகே. கொடுக்கல. அப்போ நான் எப்படி ஐட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு ஐட்ரேட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு யூஸ் அ கீவேர்ட் கால்டு ஆட்டோ. ஓகே, ஃபார் ஆட்டோ பைட்ரேட்டர்ன்றத ஐடின்னு நான் போட்டுக்கிறேன். இது வந்து ஐட்ரேட்டர். ஓகே, சீக்வல் டு வி டாட் பிகின். இங்கே லெஸ் தென் யூஸ் பண்ணக்கூடாது. எண்ட் ஐட்டர்னா நாட் போடணும். ஐட்ரேட்டர் நாட் ஈக்குவல் டு வி டாட் எண்ட். ஓகே, ஐடி ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ இப்படி போட்டு we have to print something like this: cout star it. ஓகே, ஸோ இது ஒரு மெத்தட் டு பிரிண்ட் த வேல்யூ. ஓகே, இது வந்து ஓகே. ஐட்ரேட்டர்ஸோட பிகினர் லெவல். லைக் பிகினர் லெவல் ஒரு பிரிமிட்டிவ் லெவல் வச்சுக்கோங்க. ஓல்டு சி ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் திஸ் மெத்தட். இப்போ மாடர்ன் சி ப்ளஸ் ப்ளஸ் எப்படி வந்துடுச்சுன்னா, இதே இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபார் ஆட்டோ நான் வந்து வேல்யூ கூட எக்ஸ் ஆஃப் அந்த வெக்டார் பேர் என்ன, வியா, இப்படி கொடுத்துட்றேன். ஆமாம். சி அவுட் எக்ஸ் இப்படி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. எனக்கு அந்த பிகின் ஐட்ரேட்டர் எண்ட் ஐட்ரேட்டர் எதுவுமே டிஃபைன் பண்ணவே தேவையில்ல. ஸ்ட்ரைட்டாகவே அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணிடும். இங்கே எக்ஸ்ன்றது வேல்யூ. ஸோ இப்போ எனக்கு வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி வேல்யூ எடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஐட்ரேட் பண்ணி வேல்யூ எடுத்தா போதும்னா இப்படி எழுதுனா போதும். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஓகே. ஃபைன். ஃபைன். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிள். லைக் லேர்ன் பண்ணும்போது சிம்பிளா தெரியும். கோட் எழுதும்போது யூ வில் ஃபீல் லாட் காம்ப்ளெக்ஸ். லைக் இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு புரியாது. பட் ஓவர் a பீரியட் ஆஃப் டைம் வென் யூ மாஸ்டர் திஸ் ஐட்ரேட்டர்ஸ், லைக் இதை மாஸ்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, யூ வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கோடிங்கே உனக்கு வேற டைமென்ஷன்ல யூ வில் ஃபீல். லைக் இந்த கான்செப்ட் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் யுவர் தாட் ப்ராசஸ் வில் ப்ராடன் அப். இப்போ ஏஐ வச்சு நீ கோட் எழுதுற, உனக்கு மிஸ்டேக்ஸ் எதுவும் வருதுன்னா கூட யூ லேர்ன் டு ஃபைண்ட் மிஸ்டேக்ஸ் அவுட் ஆஃப் இட். ஐட்ரேஷனே யூஆர் லேர்னிங் இட் ப்ராப்பர்லி இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஐ ஹைப் திஸ் டாபிக் அலாட் பிகாஸ் திஸ் இஸ் ஒன் குட் டாபிக் டு பி லேர்ன்ட். ஓகே, ஓகே. அண்ட் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.